ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை எப்பொழுது வரவு வைக்கப்படும் என்பது பற்றி பிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க. டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. என்னைக்கு டேட்டில் 2000 ரூபாய் கொடுக்க போகிறாங்கன்றத பார்க்க போகிறீங்க. அதற்கு முன்னதாக மத்திய அரசாங்கம் பிஎம் கிசான் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நோ யுவர் ஸ்டேட்டஸ் சொல்லியிருக்காங்க. உங்களோட நிலை என்னன்னு தெரிஞ்சுங்க. அதாவது உங்களோட அப்ளிகேஷன் நிலை என்னன்னு தெரிஞ்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு பணம் வர வைக்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 2 விதமான தகவல்கள் எப்படின்றத பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பிஎம் கிசானுக்கான அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கு. இந்த வெப்பேஜ் லிங்க்கில் போனீங்கன்னாக்கா டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டேட் வந்து கொடுத்துட்டாங்க. அப்கமிங் ஈவெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் 20th இன்ஸ்டால்மெண்ட் ஃபார் மோர் தேன் 7.7 crores பிஎம் கிசான் பெனிஃபிஷரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 2 டேட்டு கொடுத்துட்டாங்க. எங்கே நடக்குதுன்னா மகாராஷ்டிராவில் நடக்க போகுதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 20வது இன்ஸ்டால்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9.7 கோடி பேருக்கிட்ட பிஎம் கிசான் திட்டத்துக்கு பணம் வர வைக்கப்படாங்க. அது எப்போனா ஆகஸ்ட் 2 சொல்லிட்டாங்க. டேட் வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். 2 ஆகஸ்ட் 2 இதற்கான அப்டேட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நோ யுவர் ஸ்டேட்டஸ் இது தெரிஞ்சுங்கன்றாங்க. உங்களோட விவரங்களை சரிபார்த்து கொள்ளுங்கள். இதில் எதனா ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆனாலும் நீங்கள் உங்களுக்கு பணம் வர வைக்கப்படாது சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட் லிங்கில் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட மொபைல் நம்பர் நோ யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியுமான்னு கேட்குது. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேணும். நோ யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். அப்படி இல்லைனா ஆதார் நம்பர் நீங்கள் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்களோ செலக்ட் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணிட்டு கேப்சா கோடு என்ட்ரு பண்ணி கெட் ஓடிபி கொடுத்தோன்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டவுடனே உங்களோட லிங்க்குக்கு போயிடும். அதுக்கடுத்து உங்களோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிஎம் கிசானுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சுக்கலாம். அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு கேப்சா கோடு என்ட்ரு பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம். எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேண்ட் ஸ்டாண்டிங், இகேஒய்சி அண்டு ஆதார் சீடிங் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. பேங்க் புக்கில் ஆதார் சீடிங் இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 3மே க்ரீன் டிக்கில் இருக்கணும். லேண்ட் ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எதனாலனா லேண்ட் சீடிங் உங்கள்கிட்ட விவசாயம் என்பதற்கான நிலம் இருக்கிறதா? ஆமெனில் அந்த லேண்ட் சீடிங்கான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் இகேஒய்சின்றது உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான். ஆதார் கார்டை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க்கில் ஆதார் கார்டு லிங்காக இருக்கின்றதை செக் பண்ணிங்க. இது 2த்தையும் செக் பண்ணதுக்கப்புறம் ரீசன் ஃபார் இன்எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே ரீசன் கொடுத்துருப்பாங்க. இன்எலிஜிபிள்னா அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இன்எலிஜிபிள்னா மட்டும்தான் உங்களுக்கு எதனால உங்களுக்கு இன்எலிஜிபிள்ன்றதை கொடுத்துருக்காங்க. இது லேண்ட் சீடிங் இது மாதிரி எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் உங்களோட பிஎம் கிசான் போர்ட்டலில் நீங்கள் போய் செக் பண்ணிங்க. இதுதான் ப்ரொசீஜர் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.